சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் மகா கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. நந்தினி அதை பார்த்ததுமே ரொம்ப கோவமாக, விக்ரம் யார்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்போ விக்ரம் வந்துட்டு அது வந்து மகான்ற ஒரு அனாதை பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருக்கு, அந்த பொண்ணை காப்பாற்றணுன்னா பேச சொல்லி சொன்னாங்க, அதனால தான் அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினி அதை கேட்டு, நான் கொஞ்ச நேரம் இல்லைன்னா இங்கே என்னெல்லாம் நடக்குது, நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கோவிலுக்கு போகணும், கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அப்போது நந்தினி வந்துட்டு அதெல்லாம் தேவையில்லை, நாம் உடனே கிளம்பி ஆகணும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட இருந்து அந்த ஃபோனை வாங்கி, இங்கே பாருங்கம்மா எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, உங்ககிட்டலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து தூக்கி போட்டுடுறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு, அம்மா ப்ளீஸ்மா அந்த ஃபோனையாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை நீ வா அப்படின்னு சொல்லி விக்ரம் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டாக்டர் லைன்லேயே வந்து, ஹலோ விக்ரம் இருக்கீங்களா, பேசுங்க, மகாவோட பல்ஸ் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஜய் அட்டன் பண்ணி, மேடம் விக்ரம் இங்கே இல்லை, அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது போயிட்டாராம், இப்போ நம்ம என்ன பண்ணுறது, மகாவை நம்ம காப்பாற்றியே ஆகணும், தயவு செஞ்சு வேறு யாரையாவது பேச சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து விஜய் ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க, அதான் அம்மா வந்துட்டாங்கல்ல, அம்மாவை பேச சொல்லி சொல்லலாம், இப்போ நான் அவங்களோட அம்மா கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் வந்து ஜோதிகிட்ட வந்து பேசுகிறாங்க, அம்மா நீங்கள் பேசுங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட வந்து மனசை விட்டு பேசுங்க, அவங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வந்து அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அவங்க நினைவுகளை வந்து தூண்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதியும் வந்து ரொம்ப நேரமாக வந்து மகா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜோதி பேச பேச அவங்களோட பல்ஸ் ரேட் வந்து நார்மல் ஆகிக்கிட்டே வருது. பரவாயில்ல, அவங்க அம்மா பேசும்போது நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில் வந்த நந்தினி வந்துட்டு, நீ கொஞ்ச நேரம் கார்லேயே வெயிட் பண்ணப்பா, நான் போயிட்டு மகா கிட்ட வந்து எங்கே வந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு, அம்மா நான் வேணா மகா கிட்ட பேசட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நந்தினி வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா வேண்டாம், நீ இங்கே பேசிட்டேன்னா அங்கே கோவிலில் வந்து என்ன பேசுவேன், நான் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம காரில் வெயிட் பண்ண சொல்லிட்டு நந்தினி தனியாக வராங்க. தனியாக வந்து ரவுடிங்களுக்கு கால் பண்ணி ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ரவுடிங் வந்துட்டு, என்ன மேடம் என் மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க, இப்போ திரும்பவும் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உன்னால் ஒரு உதவியாக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன அந்த மகா திரும்பவும் ஊருக்கு வரலாம், அவளை போட்டு தள்ளணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக சொல்லிட்டேன், உன்னை நம்பி தான் இந்த வேலையை நான் கொடுக்குறேன், நீ கரெக்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போது அந்த மகா எங்கே வந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு விக்ரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபோனை வாங்கி பார்த்துருப்பாங்க. அதில் அந்த நம்பரை வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரை வந்துட்டு அந்த ரவுடிங்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அந்த ரவுடிங் வந்து அதை வச்சு அவங்களோட லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த மகா வந்து உயிரோடு வரக்கூடாது, அவள் பொணமாக தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விக்ரம் வந்துட்டு, என்ன இது அம்மா ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. நந்தினி வந்துட்டு, அந்த மகா வந்து இறந்து போயிருக்கணும், எனக்கு அந்த நல்ல செய்தி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக விக்ரம் வந்து நிற்கிறாரு, அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே நந்தினி அப்படியே அலறி போகிறாங்க. என்னப்பா விக்ரம் அப்படின்னு கேட்க, ஆமாம் ஏம்மா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க, கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துப்பா மகா வரதுக்கு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்கிறாங்க. 15 மினிட்ஸ் ஆகுமா, ஏம்மா இப்படி அவசரப்பட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களேம்மா, 15 மினிட்ஸ்னால் அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பேன்ல, அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி வந்துட்டு, இங்கே பாருப்பா, இப்போ நீ மகாவை பார்க்குறது தான் முக்கியம், உன்னை பற்றி யோசி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணால் நமக்கு தானாகவே நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க, அதை நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நந்தினி மனசுலேயே நினைக்கிறாங்க, நீ அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணி உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற, நான் எனக்கு நானே நல்லது பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா நந்தினியும் விக்ரமும் வந்து அங்கேருந்து கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க. உள்ள ஜோதி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இடையில வந்து மொபைல் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். டாக்டர் வந்துட்டு, ஐயோ மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அவங்க பேசினதை நிறுத்தின உடனே வந்துட்டு பல்ஸ் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பதட்டமாகறாங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுறாங்க.
இங்கே விஜய் ஐஸ்வர்யாலாம் ரொம்ப பதட்டமாயிடுவாங்க. என்ன இது இப்போ ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்கே டாக்டர் வந்துட்டு உங்ககிட்ட விஜய் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க விக்கி கிட்ட. அப்போ விக்கி வந்துட்டு என்கிட்ட அவர் நம்பர் கிடையாது, அவரோட பிஏ நம்பர் பெருமாளோட நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் அவருக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல விக்கியும் வந்துட்டு பெருமாளுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கால் வந்து நாட் ரீச்சபிள்னு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எதுவுமே நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. இங்கேயும் வந்துட்டு இவங்களும் வந்து எப்படி நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்துட்டு விஜய் உங்கள் அம்மா வேற வந்துட்டு விக்ரம் மாமாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவங்க எப்படியும் வந்து அந்த டூப்ளிகேட் மகா வந்து இன்ட்ரோ கொடுத்துருவாங்க, அதை நாம் பண்ண விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கோவிலுக்கு. இங்கே டாக்டர் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. திடீர்னு மகாவோட பல்ஸ் ரேட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பல்ஸ் ரேட் வந்து நார்மல் ஆகுது. இதுக்கப்புறம் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இப்போ நார்மலாக இருக்காங்க. இப்போ நாம் மகாவை காப்பாற்றணுன்னா வந்து காஸ்மிக் எனர்ஜி எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விக்கி வந்துட்டு என்ன மேடம் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பாசிட்டிவ் வைப் எங்கே இருக்கோ, பாசிட்டிவ் எனர்ஜி எங்கே இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போனால் மகா குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு மொபைலை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு கோவில் ஏதாவது பக்கத்தில் இருக்கா அப்படின்னு வந்து தேடி பார்க்குறாங்க. இப்போது ஒரு பக்கத்துலேயே வந்து ஒரு சிவன் கோவில் வந்து இருக்கும். ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட வந்து அண்ணா நீங்கள் அந்த சிவன் கோயிலுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களும் வந்து அந்த சிவன் கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. இங்கே நந்தினி வந்து காரில் வந்துட்டு இருக்கும் போதே வந்து ரவுடிங்க வந்து நந்தினிக்கு கால் பண்ணி மேடம் நீங்கள் சொன்ன அந்த நம்பருக்கு கால் பண்ணும், மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, ஆனால் அந்த பொண்ணோட பேர் அட்ரஸ்ன்னு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல. இப்போ அதுவாக முக்கியம், அந்த நம்பரை வச்சு அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும், அதை முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள், சும்மா இடையிலலாம் எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு அம்மா ஃபோனில் யார் மகாவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா இது வேறு கால் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக விக்ரம் வந்து கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. கோவிலுக்கும் வந்து ரீச் ஆகிடுவாங்க. உள்ளே போன உடனே வந்துட்டு சிவன் பார்வதிக்கு வந்து கல்யாண வைபவம் வந்து நடக்கும். அதை பார்த்துட்டு அம்மா இது கோவிலில் ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா இன்னைக்கு சிவன் பார்வதிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருக்காங்க. வந்த உடனே விக்ரம் வந்துட்டு நந்தினிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா என்ன மகா வந்துட்டாளா அப்படின்னு கேட்க, இதோ நான் கால் பண்ணி கேட்குறேன்ப்பா, நீ மகா வரத்துக்குள்ளே நீ போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா மகா வந்துடட்டும், நான் மகா கூடவே போய் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்ல, அவள் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ப்பா, அதுக்குள்ளே நீ போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு விக்ரமும் போயிட்டுருக்காங்க. அங்கே ஆம்புலன்ஸில் வந்து அந்த கோவிலுக்கு வந்து வந்துட்டுருப்பாங்க, மகாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. விக்ரம் வந்து போயிட்டு சாமி கும்பிட்றாரு. கடவுளே உனக்கு இன்னைக்கு எப்படி விசேஷமான நாளோ அதே மாதிரி தான் எனக்கும், எந்த தடங்களும் இல்லாமல் மகாவை நான் பார்க்கணும், மகாவை நல்லபடியாக நான் மீட் பண்ணணும், அவள் கூட நான் சேரணும், எங்கள் 2 பேருக்கும் வந்து கல்யாணம் நடக்கணும், நீ தான் இதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஆம்புலன்ஸ் வந்து கரெக்டாக கோவிலுக்கு வந்துடும். வந்த உடனே டாக்டர் வந்துட்டு ஆம்புலன்ஸ்லேருந்து இறங்கி ஓடி வந்து சாமியார்கிட்ட வந்து எனக்கு ஒருமுக ருத்ராட்சம் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னம்மா எதுக்காக ஒருமுக ருத்ராட்சம் வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, ஒரு உயிரை வந்து காப்பாற்றணும் அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு அதோட சக்தி என்னன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனால் அந்த ஒருமுக ருத்ராட்சம் வேணும்னா வந்து அது சாமி உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் முடியும், நான் வந்து கேட்டு பார்க்குறேன், அது கிடைச்சதுன்னா நல்லது அப்படின்னு சொல்லி எப்படியோ வந்து அந்த சாமி ருத்ராட்சத்தை வந்து எடுத்து டாக்டர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. டாக்டர் வந்து அதை வாங்கிக்கிட்டு நேராக போயிட்டு மகா நெத்தியில் வச்சு என்னவோ பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே விக்ரம் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்ருக்காரு. நானும் மகாவும் ஒன்று சேரணும், எனக்கும் மகாக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்து வேண்டிகிட்ருக்காரு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.